ஓ என்ற லைன்ல அளக்கூடாதுண்ணா எல்லாத்து வீட்டையும் அளந்தா தான் நான் ஒத்துக்குவேன். அது எப்படின்னா என்னோடது மட்டும் ஒத்துக்க முடியும். இது என்னன்னா வம்பா இருக்குது. என்னோடது நான் வந்து வச்சிருக்கிறேன், என்னோட வீட்டு வாசல் நான் கொட்டுறேன். இது என்ன வம்பா இருக்குது ஏண்ணா? அவன் ரோட்லயே வீட்டை கட்டி வச்சிருக்கிறான், அதெல்லாம் தெரியல. எங்கன்னா இருக்குது அந்த வீடு? ஏன்னா அந்த வீடு நீங்களே சொல்லணும் எவத்தனா இருக்குது. அது அது இடிச்சா பாதி வீடு போகுது. சரி அதை அளக்கட்டேன், அதெல்லாம் அளக்கட்டேன். எவ்வளோ வருதோ இடிக்கட்டேன். பட்டை நான் கொண்டாடுறேன். சரியா? ஒரு ஆள் இருக்கிறான்னு பேட்டுறீங்க. என்னத்தானே பேசு? இது என்னது? கிடக்கு காலையில் பார்த்துக்கலாம் போனா. காலையில் பார்த்துக்கலாம் போ. நாளைக்கு எவரு வீட்டு வாசல் அளக்கூடாதுண்ணா. இது எனக்கு தானே யாரா இருந்தாலும் சொந்த வீட்டு வாசல் எல்லாத்துக்கும் தான் சொன்ன. வீடு யாருதுனது? ஹெலிகாப்டர் போய் உள்ள இறங்குறதாண்ணா? அளந்து நட்டிட்டா அப்புறம் என்னண்ணா? அதை வந்து அளங்க, அதை அளங்க. அங்கே வர ரோட்ல எவ்வளோ இருக்குது பாருங்க, அது அதெல்லாம் அளங்க. அப்புறம் என்னோடதெல்லாம் ஏன்னா சொல்றேங்க? அது பின்ன என்னண்ணா? அப்புறம் அது இருக்குதா? சரி அது இருக்குதா? அது இருக்குதா? அதுல இருக்கானே? சரிண்ணா என் இடத்துக்கு இருக்குது. அதை 2 தாட்டி வந்து அளந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல என்னென்ன அதிகாரமானே? என்னோட இடத்து வாசல அளக்க வேண்டாங்க. எல்லாத்து வாசலையும் அளந்த நோ எல்லாத்து வாசல் அளக்கட்டுனா அது கவர்மெண்ட் சர்வீஸ் தானே? நோ கவர்மெண்ட் சர்வீஸ் அளக்க முடியாதானே? நானே அளந்துக்கிறேன். என்னோட நானே அளந்துக்கிறேன். யாரும் வந்து அளக்க வேண்டாம். அப்புறம் என்னண்ணே? நீங்க என்னோடதுக்குள்ள ஏன்னா பிரச்சனைக்கு வர? அதெல்லாம் அளந்து அதை அளந்து காட்ட சொல்லுண்ணே. பஞ்சாயத்துக்கு ரைட்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடு யாருக்குண்ணா? இது யாருதுண்ணா? சரி இது யாருதுண்ணா? சரி இது யாருதுண்ணா? அது தெரிய மாட்டேது. இது யாருதுன்னு சொல்லுண்ணே. தலையில ஏறி வந்துக்கோங்க. நாங்களும் பைத்தியம் அவங்க பைத்தியம் வேலைதான் பாருங்க. கிளம்புங்கய்யா, நீங்களும் கூட கேங் பண்ணுறீங்களா? ஒருத்தர் எல்லாம் கிளம்பி அவங்க காட்டுக்கு போங்க. எல்லாம் வேலை பார்த்துட்டு மட்டும் இழிச்சுவாங்க. எங்கேயோ வந்து வந்துடுவாங்க.